டிஎன்பிஎஸ்சில இருந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வந்து சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A இதுக்கானதும் குரூப் 4 எக்ஸாமுக்குமானது. இப்போ பாருங்க டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல தமிழ் லாங்குவேஜஸ்க்கான சிலபஸ், அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிலிமினரி சிலபஸ்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சிலபஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்குமா? ஓகே, அதே பேட்டர்ன் தான். பேட்டர்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சிங்கிள் பேப்பர். நம்ம வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்ல வந்து 25 கொஸ்டின்ஸ், அப்புறம் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் இருக்க போகுது. ஓகே, அது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதுல எந்த மாற்றம் கிடையாது. இப்போ ஜெனரல் சயின்ஸ்ல 5 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அதுல வந்து 5 கொஸ்டின், அதாவது புவியியல்ல வரலாறு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின், அப்புறம் இந்தியன் பாலிட்டி 15 கேள்விகள், அப்புறம் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து பேட்டர்ன். அடுத்து ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, யூனிட் 8 நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். இப்போ வந்து இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிட் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க சிலபஸ். ஓகே, சயின்ஸ், ஜியோகிராஃபி, அப்புறம் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம், ஓகே, பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்கும் யூனிட் 9ஐயும் கம்பைன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, அது சரிங்களா. ஸோ அது வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ், இனி நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ். ஓகே, பாடத்திட்டம் தமிழ் வேணாலும் தமிழில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுவும் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டினுடைய வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கேள்விகள். ஓகே, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம், ஏற்கனவே என்னென்னலாம் படிச்சோமோ அது எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா, ரைட். சரி, டீடைல்டாக இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து குரூப் 2க்கான சிலபஸ். இப்போ தமிழில் வந்து இப்போ ஜிஎஸ் பார்த்தோமா, தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சரி, அடுத்து வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திறனறிவு அப்படின்னு சொல்லிட்டு 15 கேள்விகள். அதாவது இங்கிலீஷில் பாருங்கள் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸ். ஓகேவா, ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸ். அதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ். அடுத்து ரீசனிங் வந்து 10 கொஷின்ஸ் வரும்போது லாஜிக்கல் ரீசனிங், பர்சல்ஸ், டயஸ், விசுவல் ரீசனிங் கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்னாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்படி தான் 25 கொஷின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்து வந்து SLC ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், இது வந்து குரூப் 2க்கு தான், குரூப் 2 2A எக்ஸாமுக்கு. இலக்கணத்தில் 25 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அடுத்து சொல்லகராது அப்படிங்கிறதுல இருந்து 15 கேள்விகள். சரியா, உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இது ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான், கொஞ்சம் டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எழுதும் திறன் பற்றி ஒரு 15 கேள்விகள், கலை சொற்கள் 10 கேள்விகள் இருக்க போகுது, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். ஓகே, இலக்கியம், தமிழ், அறிஞர்களும், தமிழ் தொண்டும் 15 கேள்விகள். ஒரு 60% கொஸ்டின்ஸ் இங்கே வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 15 கேள்விகள் தான் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த சிலபஸுக்கான கண்டென்ட் எங்கே இருந்தாலும் படிக்கணும். அதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே எப்பயுமே இதுக்கு முன்னாடி அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்பயும் வந்து குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரைட். ஸோ இது எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழகு 7க்கானது. ஸோ அழகு 7னா இதுதான், இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும். ஸோ இப்போ டீட்டெயிலாக தமிழ் சார் உங்களுக்கு வீடியோ போடுவாங்க. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ், கிராமரில் 25 கொஸ்டின்ஸ், வெக்காபுலரி 15 கொஸ்டின், ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10 கொஸ்டின், டெக்னிக்கல் டர்ம்ஸ் 10 கொஸ்டின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின்ஸ், லிட்ரஸி ஒர்க்ஸ் 15 கொஸ்டின். சரிங்களா, இதில் போயம், ப்ரோஸு, ஸோ இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், குரூப் 4க்கான சிலபஸ் அப்டேட்டும் வந்து நீங்கள் பார்க்கலாம். குரூப் 4, ஸோ இது வந்து ஆல் போஸ்ட் இன்க்ளூட் குரூப் 4 சர்வீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் வந்து 5 கேள்விகள், ஜியோகிராஃபியில் வந்து 5 கொஷின்ஸ், அதே மாதிரி யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ அதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ், இந்தியன் பாலிட்டியில் 15 கேள்விகள், இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கொஷின்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடில் 20 கொஷின்ஸ். அதே மாதிரி வழக்கம் போல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து 15 and 10 25 முடிஞ்சது. அப்புறம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு SSLC ஸ்டாண்டர்டில் 100 கொஷின்ஸ். குரூப் 4க்கு தமிழ் மட்டும்தான், டிசபிலிட்டிக்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. இலக்கணத்தில் 25 கேள்விகள், சொல்லகராதிரி 15 கேள்விகள். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் உள்ளே இருக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எழுதும் திறன் 15 கேள்விகள். சரியா, கலை சொற்கள் 10 கேள்விகள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள், இலக்கியம், தமிழ் அறிஞரும், தமிழ் தொண்டு 15 கேள்விகள். சரியா, ஸோ இது வந்து ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஒன்லி இங்கிலீஷ். சரியா, ஸோ இதுதான் இப்போதைக்கு ரிவைஸ் பண்ணிக்கிறது. இந்த PDF கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் படித்திருக்கக்கூடிய புத்தகங்கள் தான். டீட்டெயில்டான
ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பின்னாடி அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்டேட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.